அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூன் 30க்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் அவங்க என்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் என்பதை பற்றியும் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ பாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்குமே ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சனி, களத்திரஸ்தானத்தில் சந்திரன், ராகு, அஸ்தமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் இந்த 30 நாட்களில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் கிரக மாற்றங்களானது 9/6/2024 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. மேலும் 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. மேலும் 15/6/2024 அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. மேலும் 26/6/2024 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் புத்தி கூர்மையோடு செயல்பட்டு எந்த சிக்கலையும் தீர்க்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 30க்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் கவனமோடு கையாளுவது ரொம்ப நல்லதுங்க. மேலும் எல்லா காரியங்களுமே அனுகூலத்தை தருவதாக இருக்கக்கூடும். முக்கிய நபர்களின் உதவியால் நிறைய விதமான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க ரீதியான விஷயங்களில் நன்மைகள் பல உங்களுக்கு உண்டாக போகுது அப்படின்னே சொல்லலாம். மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் விரிவுபடுத்த நீங்கள் நிறைய விதமான யோசனைகளை ஆழ்ந்து யோசிப்பீங்க. அந்த விஷயங்கள் கூட நன்மை தரக்கூடிய வகையில் தான் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் அனைத்தும் மாறும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 30 நாட்களில் மேலதிகாரிகளின் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பண வரத்து திருப்தி கொடுக்கக்கூடிய வகையிலையும் இருக்கக்கூடும். மேலும் குடும்பத்தில் கலகலப்பாக இருக்கும். கூடவே மனதில் ஒரு விதமான கவலையும் இருந்து வந்தே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு எதையும் பேசி தீர ஆலோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும். மேலும் உங்களுடைய பிள்ளைகள் அன்பு செலுத்துவார்கள். ஆனாலும் அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடும். பெற்றோர் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புணர்வுகள் மாறக்கூடும். பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 30 நாட்களில் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். தேவையான உதவிகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதனின் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத நல்ல திருப்பு முனைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மனதில் சந்தோஷம் உண்டாகும். எந்த பிரச்சனை வந்தாலுமே சமாளித்து நீங்கள் முன்னேறி செல்வீங்க. தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக இழுபறியான காரியங்கள் கூட சாதகமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்து முடியும். இப்படி நடப்பதால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை நீங்கள் செய்து முடிப்பீங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 30 நாட்களில் புதிய பதவிகள் கிடைக்க போகுது. மரியாதையும் அந்தஸ்து கிடைக்க போகுது. மேலும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். பெரியோர்கள் மூலமாக காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும்.
திறமைகள் அனைத்தும் வெளிப்படும், காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். மேலும் மனதில் புது தைரியமும் தெம்பும் உண்டாகும். அதே போல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 30 நாட்களில் பாடங்களை படிப்பதால் சுறுசுறுப்பு காணப்படும். மற்றவர்கள் விட கூடுதலாக படிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகளில் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணங்கள் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இவங்க பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். ஆனாலும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் கவனத்தை செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சரிவார நடக்காமல் தாமதம் மற்றும் தடைகளை ஏற்படுத்தும். மேலும் உங்களுடைய பிள்ளைகள் நலனுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்க, மன திருப்தியோடு காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீங்க. பணவரத்து அதிக அளவில் காணப்படும். மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய எடுத்து வைக்கும் முடிவுகள் அனைத்துமே மன திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலைச்சல் அதிக அளவில் இருக்கும். அந்த அலைச்சலோடு கூட ஒரு வீண் அலைச்சலாக தான் உங்களுக்கு இருக்கக்கூடும். இதனால் செலவுகளும் அதிக அளவில் காணப்படும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டென்ஷன் அதிக அளவில் இருந்தால் அது குறையும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். விருப்பப்படியான காரியங்கள் அனைத்துமே நடக்கும். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் விருப்பப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்களில் ஏதாவது தடை தாமதம் ஏற்பட்ட வண்ணமாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாகவே உங்களிடம் வந்து சேரும். இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகப்படியான அளவில் காணப்படும். லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும். இதனால் ரொம்ப மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய வாடிக்கையாளர்கள் ஏற்படுத்துவதோடு அவர்களால் நிறைய விதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் தான் இந்த 30 நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமையில் விஷ்ணு சகாஸ்திரம் நாமத்தை படித்து வர, பெருமாளை வழிபட்டு வர காரியங்கள் அனைத்தும் வெற்றி உண்டாகும். மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு, வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான கிழமைகளாக சொல்லப்படுது. இந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்மேலும் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ மறக்காமல் இது ஞாபகமாக வச்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 3, 4, 30, அதிர்ஷ்டமான தினங்கள் 24, 25 அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூன் 30க்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அந்த விஷயங்கள் என்ன என்பதையும் அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றியும் முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களை நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.